கோரவஞ்சனம் பண்ணாதே. அரசியல் சாசன சட்டத்தில் இருக்கின்றதை நடைமுறைப்படுத்து. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று நடைபெறவிருக்கும் சூழலில் சட்டப்பேரவை வளாகத்தில் பாமக போராட்டம் நடத்தி வருகிறது. அதை நாம் திரையில் காணலாம். சட்டப்பேரவை வளாகத்தில் பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சட்டப்பேரவை வளாகத்தில் பாமக போராட்டம் நடத்தி வருகிறது. பாமக சட்டமன்ற உறுப்பினர் குழு தலைவர் ஜி.கே. மணியை மாற்ற வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருவதாக தெரிகிறது. சட்டப்பேரவை வளாகத்தில் பாமகவினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கவிருக்கும் நிலையில் பாமக சட்டமன்ற உறுப்பினர் குழு தலைவர் ஜி.கே. மணியை மாற்ற வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அதை நாம் திரையில் காணலாம். சட்டப்பேரவை வளாகத்தில் பாமகவானது நண்பர்களுக்கு வணக்கம். உள்ள போயிட்டு வந்துட்டீங்களா? இரங்கல் கூட்டம் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். எங்களுடைய சரிங்களா? உள்ள இரங்கல் போனோம். பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். எங்களுடைய பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவருடைய கடிதம் 2 மாதங்களுக்கு முன்பு சட்டமன்றத்துடைய மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களுடன் மாண்புமிகு பேரவை செயலாளரிடமும் நமது சிவகுமார் அவர்கள் சட்டமன்ற கொறடாவாக அங்கீகரிக்கப்பட்ட கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 15 நாட்களுக்கு முன்பு நாங்கள் 3 சட்டமன்றம் சேர்ந்து சட்டமன்ற குழு தலைவராகிய நானும் துணைத் தலைவராகிய சதாசிவம் அவர்களும் கொறடாவாக சிவகுமார் அவர்களையும் எங்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாமக தலைவருடைய கடிதத்தில் எழுத்துப்பூர்வமாக எழுதி நமது சட்டமன்ற செயலாளர் அவர்களிடமும் அதேபோல் அன்று பேரவை தலைவருடைய நேர்முக உதவிகளும் கொடுக்கப்பட்டுள்ளது. நாங்கள் நேற்று நடைபெற்ற அலுவல் ஆய்வுக் கூட்டத்திற்கு அழைப்பு வரவில்லை என்று 2 நாட்களாக கேட்கும் பொழுது நாங்கள் பரிசீலனை செய்கிறோம், மாண்புமிகு சபாநாயகர்கள் உங்கள் மனு மீது பரிசீலனை செய்கிறோம் என்று சொன்னார். இன்று காலையும் சென்று சபாநாயகர் அவர்களிடம் கண்டு கேட்டோம். நாங்கள் சாயந்தரம் விரிவாக பேசுகிறோம். இடஒதுக்கீடு செய்யுங்கள், இடம் மாற்றுங்கள், அது என்னுடைய விருப்பம், நான் இடம் கொடுப்பது என்று சொல்கிறார். அவர் செய்வதை பார்த்தால் காலம் தாழ்த்தி சரியான நடவடிக்கை எடுப்பதாக தெரியவில்லை. தொடர்ந்து மாண்பு பேரவை தலைவர் அவர்கள் ஜனநாயக பொறுப்படி சட்ட முறைப்படி அங்கீகரிக்கப்பட்ட எங்களுடைய மருத்துவர் அன்புமணி ராமதாசுடைய கடிதத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டும். ஏனென்றால் குழுவினுடைய தலைவருக்கு உரிய இடமும் ஒதுக்க வேண்டும், துணைத் தலைவருக்குரிய இடம் ஒதுக்க வேண்டும், கொறடாக்குடைய இடம் ஒதுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதே சமயத்தில் நாளை சட்டமன்றத்திலும் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துவோம். நன்றி, வணக்கம். போயிட்டு வரோம். சட்டப்பேரவை வளாகத்தில் பாமக போராட்டம் நடத்தியது. பாமக எம்எல்ஏக்கள் சதாசிவம், சிவகுமார், வெங்கடேஸ்வரன் ஆகியோர் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். பாமக சட்டமன்ற குழு தலைவர் ஜி.கே. மணியை மாற்ற வலியுறுத்தி சபாநாயகரிடம் நினைவூட்டல் கடிதம் கொடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.